ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஃப்ரெண்ட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கல போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பார்க்கல போகலாம். டேடா, நான் உன்னை திரும்பவும் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் உனக்காக வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போனான். அப்போ நான் அவனை திட்டுனேன். நீ என்ன திரும்பவும் அவனை பார்ப்பேனுங்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டினதுக்கு அவன் தானே நான் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான். அப்போ நான் அவனை திரும்பவும் மீட் பண்ணுவேன், பன்னியை மீட் பண்ணுவேன்னு சொன்னான். அப்போ அவனோட நேம் என்னன்னு கேட்டதுக்கு பன்னின்னு மட்டும்தான் சொன்னான். அவன் நேம் அவனுக்கு கேட்க தெரியல. எனக்கு அநேகமாக அந்த பன்னீர் சொன்ன அந்த பசந்துக்கிட்ட தான் இப்போ நம்ம டே இருப்பான் போலுக்கு. டே கண்டிப்பாக மிஸ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ எப்படி ரெண்டு ரெண்டு மூமெண்ட்டில் ஜங்குக்கிட்ட கரெக்டாக போனாரோ அதேமாரி டே ஒரு வேளை அன்றைக்கி மிஸ் ஆன டைட்டில் அந்த பன்னின்கிற பசன்ட்கிட்டே போயிருப்பானோ. அந்த கோவத்தில் தான் டேயை நம்ம தேடக்கூடாதுங்கிறதுக்காக டே சேஃபாக என்கிட்ட தான் இருக்கானுங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒயனை அப்படியே கிளாப் பண்ணபடி சிரிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, டே சேஃபாக தான் இருக்கிறான். நீ சொல்கிற அந்த பன்னிக்கிட்ட தான் அப்போ அவன் இருக்கணும். உன்னோட எனிமிஸ் கிட்டேயோ இல்லை ஜெயிக்கப்போட எனிமிஸ் கிட்டேயோ இருந்திருந்தா கண்டிப்பாக என்னத்துக்கு நம்ம டேயை வச்சு உங்களை கொஞ்சம் கொஞ்சம் உங்களை மிரட்டுற மாதிரி தான் கால் வந்துருக்கும். ஆனால் அந்த மாதிரி இது வரைக்கும் வரல. அப்போ டேயை ஒவ்வொரு டைமும் சேவ் பண்ணி உன்கிட்ட சேஃபாக விட்ட 100% ஹேண்ட்ஸில் தான் டே இருக்கிறான். நீ கொஞ்சம் கூட அவன் ஃபேஸை நோட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் அவனோட ஃபேஸை இது வரைக்கும் நோட் பண்ணதே இல்லை. ஆனால் அவனோட வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் டே இந்த மாதிரி மிஸ் ஆவா நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சுகா இன்னும் காண்டாக்கி, ஏன் ஜிமினா இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை நீ என்கிட்ட இருந்து மறைச்ச? ஒரு தேர்ட் பர்சன் டே கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க, நீ இதையே சொல்லாமல் விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா அவன் ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டான்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நீ என்னையும் திட்டுவ டேயும் திட்டுவ, அதனால தான் நான் அதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஹியூமன் 2 பேரும் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒயன் அப்படியே எழுந்துட்டு, தேவையில்லாமல் ஃபைட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு உங்கள் எனிமிஸ் யாருமே டேயை கிட்னாப் பண்ணி வைக்கல. டே சேஃபான ஒரு பர்சன்டோட ஹேண்ட்ஸில் தான் இருக்கிறாரு. அதனால டே பன்னின்னு சொல்லிகிட்டு இருந்த இந்த பன்னி யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. ஜிமினா அந்த பர்சன்ட்டை திரும்ப பார்த்தா கண்டிப்பாக நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன். அப்போ நீ டேயை இனி தேடாத, பன்னின்னு சொன்னாம்ல அந்த நேமில் இருக்க அந்த பர்சன்ட்டை தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வயன் அப்படியே டைம் ஆச்சு நான் என்னோடய ஹவுஸ்க்கு போகிறேங்கிற மாதிரி போனோம். நம்ம சுகாவுமே இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டாரு. எனிமிஸோட ஹேண்ட்ஸில் யார் ஹேண்ட்ஸ்லேயும் மாட்டலை. ஒரு சேஃபான பர்சன்ட்கிட்ட தான் நம்மகிட்ட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம சுகா கொஞ்சம் ஃப்ரீ ஆனோம். இப்போ நம்ம டே சைடாக காட்டுது. டே பெட்டில் உட்காந்துருந்து க்ரை பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவருக்கு தேம்பி அழுற சவுண்டு கேட்குது. டே ரூமும் ஜங்குக் ரூமும் பக்கத்து ரூம் தான். ஃபஸ்ட்டில் சவுண்டு கேட்கட்டாலும் போக போக அந்த சவுண்டு அதிகமாக கேட்குது. தேம்பி அழுற சவுண்டை கேட்டு என்னாச்சு, யார் இந்த டயத்தில் க்ரை பண்ணுறானுங்கிற மாதிரி ரூமை விட்டு வெளியே வந்தால் நம்ம பெட்டில் உட்காந்து தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு டே ரொம்ப ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகும். டேயோட டீரியெலாம் வெயிட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பன்னி யாரோ ரூமுக்குள்ளே வந்தாங்க, கோஸ்ட்டுன்னு நினைக்கேன், என்ன ஏன் ஹவுஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணி இங்கே வந்துருந்துச்சு பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். என்ன கோஸ்டா? ஆமாம், நான் பார்த்தேன். அதுக்கு ஹேண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, லெக்லாம் இருந்துச்சு. அது வந்துச்சு, ரூம்குள்ளே வந்துச்சு. நான் க்ரை பண்ணி அழுதேனா, நீ இப்போ நடந்து வந்த சவுண்டுக்கு ரூமை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். கோஸ்ட்டு போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப டவுட் ஆகி நீ என்ன பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம டேக் வந்து வித்தியாசமாக சவுண்டு கேட்டிருக்கோம். 2-3 பர்சன்ஸ் அந்த டோர்கிட்டே நடக்கிற சவுண்டு கேட்டிருக்கும். அதில் நம்ம டே எழுந்து உட்காந்துருப்பார். ஏற்கனவே அந்த ரூம்குள்ளே போய்ட்டு இருந்த பதட்டத்துலேயும் பயத்துலையும் இருப்பார்ல, அதனால் அவருக்கு ஸ்லீப்பிங்கே வரல. பயத்திலே உட்காந்துருக்கவருக்கு ரூம்கிட்ட அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிற சவுண்டை கேட்டும் அப்போவே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பயத்தில் இன்னும் கொஞ்சம் சவுண்டாகவே அழுதுருவார். இந்த மாதிரி அழுதா வெளியே நின்று அந்த பர்சன்ஸோட ஷேடோ நிழல் தான் வந்து ரூமுக்குள்ளே விழுந்திருக்கும். அதை பார்த்து நம்மகிட்ட பிளாக் அண்ட் பிளாக்ல இருந்து அது கோஸ்ட்டுன்னு தானே நினைப்பாரு. அதனால அந்த ஹியூமன்ஸோட ஷேடோஸை இவர் கோஸ்ட்டுன்னு நினைக்கிறாரு. அந்த பிளேஸில் தான் இப்படி ஃப்ளோரில் இருந்துச்சு.
கோஸ்ட்டு ஃப்ளோரில் கிடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் இப்போ கரெக்டாக அந்த டோர் கிட்ட நின்று டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. பன்னி 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 கோஸ்ட்டு 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 அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. இந்த மாதிரி கத்துனா ஜங்குக்கு புரிஞ்சிருச்சு அவன் ஷேடோவை பார்த்துட்டு தான் கோஸ்ட்டுன்னு கத்துறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம்குள்ளே வந்துட்டு அந்த கோஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் 2 கோஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு கோஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு ஜங்குக்கு ஸ்மைலாக வருது. டேரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு சரி வா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படியே பிராடர் ஸ்டைலே தூக்கினபடி ஜங்குக் அவரோட ரூமுக்கு இப்போ தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போயிட்டே நம்ம ஜங்குக் அவரோட பெட்டில் உட்கார வச்சுட்டு இங்கே ஸ்லீப் பண்ணு, உன்னை எத்தனை கோஸ்ட்டு அட்டாக் பண்ண வேண்டாலும் உன் பன்னி அட்டை நான் கில் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னேன். பாவம் கோஸ்ட்டுக்கு பெயினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப் ஒரு மேஜிக் கோட் சொல்லி கொடுத்துருப்பார்ல, அதை சொல்லிவிட்டு பக்கத்தில் ஜங்குக்கு ஒரு டார்ச் லைட் வச்சுருந்துருப்பாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜேகப்போட திங்கிங் வந்து அந்த டார்ச் லைட்டை ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, கோஸ்ட்டை நீ பார்த்தீங்கன்னா கில்லாம் பண்ணாத, இந்த மாதிரி வேடெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட செஞ்சு வர கட்டுறாரு. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக சைல்டிஷாக விளையாடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சொன்ன வேடை திருப்பி சொல்லிவிட்டு கோஸ்ட் வந்து அந்த வேடை சொல்லி அதை அழிச்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி பன்னி குட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணபடி நம்ம ஸ்லீப் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இப்போ அவரோட ரூமுக்கே வந்துட்டார்ல, அதனால இப்போ நம்ம ஜங்குக்கு ரொம்பவே ஃப்ரீ ஆகிட்டாரு. அவரோட லேப்டாப்பில் இப்போ ஒரு மீட்டிங் டெண்டர் வருதுல்ல, அதுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் டைம் 12 ஆயிடுச்சு. டைம் 12 ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி பெட்டில் படுத்தோம். இங்கிட்டு மாற படுத்துருந்த நம்ம தான் அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி பக்கத்தில் வந்து படுத்துருக்கு ஜங்குக்கோட ஆப்ஸில் ஹெட்டை வைக்கிறாரு. நீ இன்னும் ஸ்லீப் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், எனக்கு ஸ்லீப்பிங்கே வரல, பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்வாராம். நான் இப்போ பக்கத்தில் தானே இருக்கேன், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கோட ஆப்ஸில் ஹெட்டை வச்சபடி ஜங்குக்கு மேலே ஒரு லெக்கு ஒரு ஹேண்ட்ஸ்லாம் போட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஏற்கனவே நம்ம மேலே நம்ம ஜங்குக்கு எக்கச்சக்க ஃபீலிங்ஸ் வேறு ஆயிடுச்சு. இது போதாதுன்னு இந்த மாதிரி வேறு ஹேண்ட்ஸை போட்டு ஹக் பண்ணவும் நம்ம ஜங்குக்கு இன்னும் ஒரு மாதிரியாகி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் இப்படி இருந்தால் தான் ஸ்லீப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஜங்குக்கு ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணால் இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுறதை நோட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா தான் இருக்குது, என் பெட்டில் உன் கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நம்ம குக் 2 பேருமே ஸ்லீப் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம பெட்டில் அப்படியே எழுந்து உட்காருதாரு. இந்த மாதிரி எழுந்து உட்காந்தா பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு இல்லை. இந்த மாதிரி ஜங்குக்கு இல்லாததை பார்த்துட்டு பன்னி எங்கே போச்சு, பன்னி பன்னி அப்படிங்கிற மாதிரி பன்னிங்கிற மாதிரி அந்த வாய்ஸை கேட்டு ஒரு மேடு, அவங்களுக்கு ஏஜ் இருக்கும், ஓல்டு மேடு தான், அவங்க அப்படியே உள்ளே என்ட்ராகி நம்ம பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தா நம்ம வந்து க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கிட்ட வந்துட்டு எதுக்காக க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பன்னி எங்கே போனா, என்னை இந்த ரூமில் விட்டுட்டு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் அவருக்கு நைட்டு ஒரு ஒர்க்கு வந்துருச்சு, அதனால வெளியே போயிட்டாரு, நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்கிறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஜங்குக்கு ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் போயிருப்பார். அதை கரெக்டாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் உனக்காக ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ ட்ரெஸ் இஞ்சிலாம் பண்ணிட்டு கீழே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேடு அப்படியே அங்கேருந்து போனோம். இப்போ நம்ம சுகா சைடு தான் காட்டுது. வயன் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, டேக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்ட், அதாவது நம்ம வீமினுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்ட் தான் நம்ம இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பன்னி யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா எங்கே இருக்கானுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை கேட்டு அந்த மாலில் நம்ம ஜங்குக்கு எந்தெந்த பிளேஸ்லலாம் பார்த்தாங்களோ அங்கே தான் போய் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா மெயினாக அந்த பிளேஸில் தான் நம்ம ஜங்குக்கு நம்ம வீமின் 2 பேருமே பார்த்துருப்பாங்க. அதனால இந்த சிட்டி சுகா இருக்கிற இதே சிட்டியில் தான் அந்த பர்சன்ட் இருக்கான், அவங்ககிட்ட தான் இருக்கான். ஆனால் பட் அந்த பர்சன்ட் யாருங்க தெரில. கண்டிப்பாக அந்த பர்சன்ட் ஜிமினா, நீ அவனை எங்கே பார்த்தாலும் எனக்கு நீ கால் பண்ணி சொல்லிடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை வந்து அந்த மாலில் தேட சொல்கிறாரு. தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் வயன் வந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்டான், இல்லை தேடி போகணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லவும், ஹயாங் நான்
மார்னிங்கே உங்களை டென்ஷன் ஆக்குறேன்னு நினச்சி தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட க்ளூ தான் கொடுத்துட்டு போனேன். நீங்கள் இப்போ தேடி போனால் அவன் என்ன அதே பிளேஸில் அப்படியே உட்காண்ட்ருப்பானா? உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட தான் இருக்கேன் வாங்கிக்கோங்கங்கிற மாதிரி. ஆஹா, அவன் எந்த பிளேஸில் இருக்கான்ங்கிறது தெரியாது. எப்படி இன்ஸ்டண்ட்டாக அவனை மீட் பண்ணானோ அதேமாரி தான் நம்மளும் அவனை மீட் பண்ணுவோம். அப்போந்தான் அவன் நமக்கு கிடைப்பான். ஏன்னா அவனோட ஹேண்ட்ஸில் இருக்கான். அப்படிங்க சொல்ல அவன் சேஃபாக பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லா பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வர்றது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அது மட்டும் இல்லை, 2 டைம் இன்ஸ்டண்ட்டாக அந்த பன்னிங்கிற பர்சன்ட்டை பார்த்துருக்கான். ஆனால் அதே இன்ஸ்டண்ட்டாக தான் நம்மளாலையும் பார்க்க முடியும். தேடி போகிறதுனால அவன் கிடைக்க மாட்டான். ஏன் ஜிம்மி நான் பார்க்க சொல்ல ஃபுல் மாஸ்க் போட்டு லுக்கில் இருந்த அந்த பர்சன்ட் அதே மாலில் மாஸ்க் எதுவுமே வியர் பண்ணாமல் நார்மல் பர்சன்டாகவே அவன் வெளியே வருவான். அப்போ நமக்கு தெரியுமா? ஆனால் அவனுக்கு தெரியும் ஜிமினா இவன்டான்ட்டு. நமக்கு தான் அது பன்னின்னு தெரியாது. அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வயன் சொல்கிறது கரெக்டு தானே ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்போ நான் எப்படி தான் ஏன்ட்டையே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுவாராம். டென்ஷன் ஆகாதீங்க ஹயாங், டென்ஷன் ஆகாதீங்க. சேஃபான ஒரு பிளேஸில் இருக்கான். ஆனால் அவன் மாஸ்க் வியர் பண்ணுறான்னா அவனோட லுக்கை அவன் மறைக்கிறதுக்கு வியர் பண்ணுறான். அப்போ கண்டிப்பாக அவன் லுக்கை மறைச்சாதான் அதுதான் பன்னியனுங்கிறது நமக்கு தெரியும். அவனை தேடி போகிறதுலலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச பிளேஸில் ஈவினிங் தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜிமினாவை காலேஜுக்கு அனுப்புகிறாரு. ஜேகோப்பு வயனுமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனால் நம்ம சுகா கம்பெனிக்கு போகிறாரு. இப்போ ஒரு டெண்டர் வருதுல, இன்னும் 1 டே கழித்து அந்த டெண்டருக்கு நம்ம சுகா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு போகணும். அந்த ஒர்க்கை நம்ம சுகா பண்ண போயிடுவார். வயன் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறதுனால கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பான். கண்டிப்பாக நம்மக்கிட்ட என்னைக்காவது 1 டே என்கிட்ட வந்துருமா அப்படிங்கிற மாதிரியும் சுகா அப்படி ஒர்க் பண்ணுறாரு. பட் நம்ம சுகாவால் பண்ணவே முடியல. ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. இருந்தாலுமே டிப்ரெஷனை குறைச்சிட்டு அவர் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம பாய்ஸ் சைடு இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கு சைடு தான். ஜங்குக்கு செம்ம கடுப்பில் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் நின்று கத்துறாரு. மார்க் என்னத்தடா கவனிச்சுக்கிட்டு இருந்த நீ? அந்த ஜாக் உள்ள ஹின்றாக்கி ஹோல் பிளானிங்கை சொதப்பியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்றாரு. அங்கே இருக்க பாடி கார்ட்ஸை பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன ஒரு 1 வீக்கு இந்த பக்கமே வரலன்னா அந்தால எனக்கு இங்கே நடக்கிற மூமெண்ட்லாம் தெரியவே தெரியாதுன்னு நினச்சிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ஒரு 5 பாடி கார்ட்ஸை பற்றி பேசவும் அந்த பாடி கார்ட்ஸுமே நம்ம ஜங்குக்கை பார்த்து பயத்திலே நின்னா, உங்களுக்கு இதே பிளேஸில் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கன் எடுத்து ஷூட் பண்ண போவாரா. அந்த கன்னை நம்ம மார்க் பிடிக்கிறாரு. வேண்டாம் பாஸ் அப்படி பண்ணாதீங்கன்ட்டு. என்ன பண்ணாதீங்க? பிஸ்னஸ் விஷயத்தில் என்னை டார்ச்சர் பண்ணதுக்கு அந்த லீ இருக்கிறான். லீ தான் பிஸ்னஸ் விஷயத்தில் என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான்னா இந்த மாஃபியா ஒர்க்குக்கெலாம் இந்த ஜாக்கி என்னை எனிமியை விட எனிமின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். இவங்க 2 பேர் தான் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா இந்த சுகாவும் ஜேகப்பும் வர கோவத்துக்கு இவங்க 4 பேரையும் ஒரே நேரத்தில் போட்டு தள்ளும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காண்டாகி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க கன்னை வச்சு பயங்கரமாக ஷூட் பண்ணுறாரு. இப்போ என் ஒரு ட்ரக் மொத்தமும் இந்த பிளேஸ்லேருந்து மிஸ் ஆகிருக்கு. எங்கே என்னோடய ட்ரக் அப்படிங்கிற மாதிரி அந்த 5 மெம்பர்ஸையும் நோட் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஜங்குக்கிட்டே எப்போ கூட்டிகிட்டு வந்தாரோ அதுலேருந்து டேயை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர்ந்துருக்கவே மாட்டாது. கூடையே தான் இருந்திருப்பார். ட்ரக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண நம்ம மார்க் வர சொல்ல ஒரு ட்ரக் அதில் இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு தான் ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பார். இதை கேட்டு தான் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கே நம்ம ஜங்குக்கு வந்திருப்பார். இந்த மாதிரி ட்ரக்கை மிஸ் ஆகிருக்கு, நீங்களாம் என்னடா மாஃபியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு என்ன பாடி கார்டுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த 5 மெம்பர்ஸை பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த 5 மெம்பர்ஸ் தான் ஹெட் பாடி கார்டு போலுக்கு. இவங்களுக்கு கீழே தான் மற்ற பாடி கார்ட்ஸ் அவங்க சொல்கிறத கேட்பாங்க போலுக்கு. நீங்கள் 5 மெம்பர்ஸ் இந்த பிளேஸில் இருந்துமே என் ட்ரக் இங்கேருந்து மிஸ் ஆகிருக்குன்னா அப்போ உங்களை எவனோ ஒருத்தன் தானே அதை எடுத்துருக்கணும். எவன் எடுத்தான்ங்கிறது எனக்கு இப்போ தெரியணும். அவன் மட்டும் இப்போ ஒழுங்க முன்னே வரல, 5 மெம்பர்ஸையும் கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 5 மெம்பர்ஸுமே ரொம்ப ஷாக் ஆகி, இல்லை பாஸ் நாங்களாம் அதெல்லாம் பண்ணலை, உங்களை பற்றி தெரிஞ்சிருந்தால் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இந்த 5 மெம்பர்ஸுமே க்ரை பண்ணி அழுறாங்க. இருந்தாலுமே நம்ம ஜங்குக்கு ரொம்ப காண்டாக்கி, மார்க் அவன் என்னை டென்ஷன் ஆக்குறாங்க, எவன் பண்ணானுங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அவனை ஒழுங்காக வர சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
அதில் ஒரு பர்சன்ட்டுக்கு மட்டும் லைட்டாக பயம் வருது. பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஆனால் அவன் பக்கத்தில் இருக்க இன்னொரு பர்சன்ட்டை புஷ் பண்ணி தள்ளுறான். அவன் தான் பண்ணானுங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இப்படி புஷ் பண்ணி தள்ளினா அவன் ஜங்குக்கு முன்னாடி வந்துருக்கவும் அவன் ரொம்ப பயந்து போய் ஏன்டா என்னை தள்ளி விட்டானுங்கிற மாதிரி அவன் திரும்புவானாம். இந்த மாதிரி திரும்பினா நம்ம ஜங்குக்கு அந்த பர்சன்ட்டுக்கிட்ட க்ளோஸாக நைஃபை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி வேகமாக அந்த பர்சன்ட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த பர்சன்ட் பயந்து போய் கிரிப்பாக ஐஸை க்ளோஸ் பண்ணபடி பாஸ் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் கற்றுனான். அந்த பர்சன்ட்டை மூவ் ஆன் ஆக்கிட்டு இப்போ ஒரு பர்சன்ட்டை பிடிச்சி தள்ளி விட்டாம்ல ஒருத்தன், அவனோட செஸ்ஸில் கரெக்டாக நைஃபை சொருகிடுவார். டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க? சும்மா நார்மலாக இப்படி 2-3 திங்ஸை வச்சு ப்ளே பண்ணிட்டா மாஃபியா வாயிரலாம் நினச்சிட்டு இருக்கியா? அதுவும் இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 மாஃபியா வாயிர முடியுமா? எனக்கு எல்லா பக்கமும் ஐஸ் இருக்குடா. நீ தான் எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்குன்னு தெரிஞ்சுதான் நீ ஏன் வருவேன்னு நினச்சி உனக்கு டைம் கொடுத்தா உன் கூட இருக்க ஒரு பர்சன்டே நீ பண்ண தப்ப அவன் பண்ண மாதிரி கேம் ப்ளே பண்ணுற. எனக்கு என்ன எதுவும் தெரியல நினச்சிட்ருக்கேன் நீ. அந்த ஜாக்கி எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு தெரியாது பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். ஒழுங்கா டெத் ஆகிற கடைசி செகண்டில் சொல்லிடு, இல்லைன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் என்ன மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஜங்குக்கு மிரட்டினோம். எனக்கு ஜாக்கை பற்றி தெரியாது, ஆனால் இந்த ஒரே ஒரு மொபைலில் ஒரு நம்பர் காட்டுறாரு. அந்த நம்பர்லேருந்து எனக்கு அடிக்கடி கால் வந்துச்சு. அதை வச்சு தான் நான் இந்த மாதிரி ட்ரக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ட்ரக் எங்கேயுமே போகலை, நம்மளோட பிளேஸில் சீக்ரெட்டான ஒரு பிளேஸில் தான் மறைச்சி வச்சுருக்கேங்கிற மாதிரி அந்த உண்மையை சொல்லிடுவான். அந்த மாதிரி சொன்னால் இவ்வளோ தான் சொல்லிட்டால, இனி நான் பார்த்துக்கிறேன் இந்த ஜாக்கை அப்படிங்கிற மாதிரி அதே பிளேஸில் நம்ம ஜங்குக்கு அந்த பர்சன்ட்டை கில் பண்ணிவிட்டு, டே ஜாக் நீ ரொம்பவே என்னோடய பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி காண்டில் அந்த மொபைல் நம்பரை நோட் பண்ணிவிட்டு, இது எந்த மொபைல், எங்கேருந்து பேசுகிறான், அந்த ஜாக் எந்த பிளேஸில் மறைஞ்சிருக்கானுங்கிறத கண்டுபிடிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இப்போ ஜாக்கை தான் கட்டுது. ஜாக் மறைஞ்சி தான் இருக்கான். ஆனால் பட் அது லீயோட ஹவுஸில் இருக்கான். லீயும் ஜாக்கும் பிரதர்ஸ். நம்ம லீ பிஸ்னஸ் மேன், நம்ம ஜாக் ஒரு மாஃபியா மேன். 2 பேருக்கு ஒரே எனிமி நம்ம ஜங்குக்கு தான். அதனால தான் 2 பேருமே மாற்றி மாற்றி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு அவங்க 2 பேருமே பிரதர்ஸுங்கிறது தெரியுது. 2 பேருமே அதர் பர்சன் தான் திங்க் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஜாக், நீ போட்டபடி பிளான் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினச்சேன். ட்ரக்கு இன்னும் உன் பிளேஸ்க்கு வரல பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி லீ பக்கத்தில் உட்காந்தான். அந்த பாடி கார்டை நம்பி ஒர்க்கு கொட்டம்ல எனக்கு வேணும். அவன் ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் சிக்கியிருப்பான்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ கவலைப்படாத, நான் ஜேகே பற்றின இன்ஃபர்மேஷனை நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மீட்டிங் வர வருது. அந்த மீட்டிங்கில் அவன் அந்த பிளேஸ்க்கு டெண்டர் எடுக்க வருவான். ஆனால் ஜேகே வரமாட்டான், ஜங்குக்கா வருவான். அந்த பிளேஸில் அந்த டெண்டரை நீ எடுத்துரு, ஜங்குக்கு இதில் வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக ஜாக் நீ சொன்ன மாதிரி அந்த டெண்டரை நான் தான் எடுப்பேன், செக்கிக்கு கிடைக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பிரதர்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஹவுஸில் காட்டினோம். நம்ம ஜங்குக்கு நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து ஹவுஸ்க்குள்ள வராரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்குள்ள வந்தோம். நம்ம டே தான் ஹாலில் உட்காந்துருந்து ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்ருந்தோம். அதில் ஒரு 2 பாடி கார்ட்ஸ் நம்ம டேயை நோட் பண்ணுறாங்க. பேபிஸ் மாதிரி ஒரு பேபி ஹாலில் உட்காந்து ப்ளே பண்ணி விளாண்டா எப்படி ப்ளே பண்ணி விளாடும் அதே மாதிரி ஜங்குக்கு வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படி ஹாலில் அந்த ஃப்ளோர் முழுக்க பரப்பி வச்சுட்டு அதில் அப்படி ஸ்லீப் பண்ண பொசிஷனில் பட்டு கிடந்து ப்ளே பண்ணி விளாடுற வரைக்கும் ப்ளே பண்ணி விளாண்டுருக்காரு. அப்புறம் ட்ராயிங் பண்ணதுக்கு நோட்டு, பென்சில், ஸ்கெட்ச் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்காருல ட்ராயிங் பண்ண, அதை எடுத்து அந்த நோட்டில் ட்ராயிங் பண்ணி ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி நம்மகிட்ட ஸ்லீப் பண்ணபடி தரையில் ஃப்ளோரில் பட்டபடியே விளாண்டுக்கிட்டு இருக்க மூமெண்டம் அங்கே 2 பாடி கார்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிற நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. டேயை ஃபஸ்ட்டு கவனிக்கல, பாடி கார்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதையோ நோட் பண்ணிகிட்டு இருக்காங்களே என்னங்கிற மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு பாடி கார்ட்ஸை பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி சோஃபாவுக்கு அந்த சைடு ஃப்ளோரில் பட்டபடி நம்மகிட்ட ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டே தான் இந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்கு கரெக்டாக அந்த 2 பாடி கார்ட்ஸ்க்கு முன்னாடியே கோஸ்ட் மாதிரி நிற்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு முன்னே நிற்கிறத பார்த்து அவங்க 2 பேரும் ஷாக்கானா, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் ஒன்றும் இல்லை பாஸ், சும்மா தான். சும்மாவா? சும்மா மாதிரி தெரியலையே
ஆ நேற்று டேயோட ரூமுக்குள்ள எதுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அந்த மாதிரி கேட்டால் இல்லை பாஸ் சும்மாண்டா நாங்களாம் ரூமுக்குள்ளே போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் 2 பேர் தான் ரூமுக்குள்ளே போயிருக்கீங்க, எதுக்காக அவர் ரூமுக்குள்ளே நைட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களோட நெக்கை 2 ஹேண்ட்ஸில் 2 பேரோட நெக்கையும் கிரிப்பாக பிடிக்கிறாரு. எனக்கு என்ன எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கியா? நீங்கள் 2 பேரும் தான் நைட்டு அந்த டயத்துக்கு அவனோட ரூமுக்குள்ளே நீங்கள் ஏன் போனீங்க அப்படிங்கிற மாதிரி நெக்க இருக்குன்னபடி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். நம்மகிட்டே தான் ஜங்குக்கு ஆப்போசிட்டில் பாடி கார்ட்ஸ். அவர் கோவத்தில் இப்படி நெக்கை இறுக்கிக்கிட்டு இருந்தா பாடி கார்ட்ஸுக்கும் ஜங்குக்கு நடுவில் கொஞ்சோண்டு கேப் இருக்குங்களா, அந்த கேப்புக்குள்ள ஓடி அப்படி புகுண்டு ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறாரு. நீ எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி என்றாகிற நம்மகிட்டே பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுற டே? டே இல்லை நேற்று நீ என்னை பிரின்ஸுன்னு தானே சொன்னேன். என்ன பண்ணுற பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஐயோ என்ன நீ பிரின்ஸு நான் கூட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு ஒரே ஹாப்பி. ஆமாம் நீ தானே சொன்ன அந்த ஏஞ்சல் பிரின்ஸ் மாதிரி நான் ஒரு பிரின்ஸாக இருக்கணுன்ட்டு. இந்த பன்னிக்கு நீ தான் பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. பிரின்ஸுன்னொடனே நம்ம டேக்கி செம்ம ஹாப்பி. ஜங்குக்கை டைட்டாக ஹாக் பண்ணுறாரு. எந்த மூமெண்ட்டுன்ட்டு நல்லா நோட் பண்ணுங்கள். நம்ம ஜங்கு கோவத்தில் அந்த பர்சன்ஸோட நெக்கை இறுக்கிக்கிட்டு இருந்தோம். நம்ம டே கிட்ட ஸ்மைல் பண்ணப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நம்ம டே நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹாக் பண்ணப்படி அப்படியா பனி நான் உன்னோட பிரின்சஸ்ஸா? என் ஹயாங்க என்னை குட்டி பேபின்னு சொன்னாங்க, நீ பிரின்ஸுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே பேக் சைடாக லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கு நெக்க இறுக்கிட்டு இருக்காருல்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்செட்டை எடுத்து விட்றாரு. என்ன பண்ணுற? அப்படி பிடிச்சா வலிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். இல்லை வலிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரா. வலிக்காதா? இல்லை வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்னோம். வலிக்காத டேமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அப்படியே எடுத்து டேயோட நெக்கில் வைக்கிறாரு. அவங்கள பிடிச்ச மாதிரி என்னையும் பிடியேன், வலிக்குதான் நானும் பார்க்கணும் அப்படின்பாரா. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு எப்படி டேயோட நெக்கை பிடிச்சி இருக்குவார். அவர் தான் இருக்க மாட்டார்ல. அவர் அப்படியே ஹேண்ட்ஸை மூவ் ஆன் ஆக்குறாரு. என்ன ஆச்சு? அதான் வலிக்கட்டுன்னு சொன்னேன்ல, அவங்கள இப்போ பிடிச்சிருந்தால அதே மாதிரி பொடி ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து கொண்டு வந்துட்டு அவரோட நெக்கில் வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சா நம்ம ஜங்குக்கு டக்குன்னு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி க்ளோஸாக இழுக்கிறாரு. அந்த மாதிரிலாம் என்னால் பிடிக்க முடியாது டே, உன்கிட்ட என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. சரி என்னோடய பிரின்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்குங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. நான் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தேன், அதான் ஃபேஸ் முழுக்க பெயிண்ட் ஆக்கி வச்சுருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் அப்படியே ப்ராடாக ஸ்டில்லி தூக்கின போய்ட்டு மார்க்கை நோட் பண்ணுறாரு. மார்க் ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே சொல்கிறாரு. ஏன்னா அந்த 2 பர்சன்ஸையுமே அந்த எனிமீஸ்லாம் அட்டாக் பண்ணதுக்கு ஜங்கு கூட ஹவுஸ்லேயே ஒரு ரூம் இருக்கும்ல, அதுக்குள்ளே அடைச்சி போடுங்கிற மாதிரி சிக்னல் தான் கொடுத்துட்டு போவார். இந்த மாதிரி போனால் நம்ம மார்க் ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த 2 பர்சன்ஸுமே அந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லாக் பண்ணோம். இப்போ பெட்ரூமில் தான் ஜங்கு கூட பெட்ரூமுக்கு தான் நம்ம டே தூக்கிட்டு போயிருக்காரு. பெட்ரூமில் கொண்டுகிட்டே உட்கார வச்சுட்டு நீ எதுக்காக ஹாலுக்கு போன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுல்ல, ஹாலில் தான் எல்லாருமே இருக்காங்க, அதான் நான் அங்கே போனேன். அது மட்டும் இல்லை அந்த பிளேஸில் ட்ராயிங் பண்ண சொல்ல தான் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஹால்லலாம் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, இந்த பிளேஸில் தான் நீ எது இருந்தாலும் பண்ணணும். இங்கேயா பண்ணணும்? இது உன் ரூமில், நீ ஏன் ரூமில் கொண்டு என்ன விடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்ல டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு இது நம்ம ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ நம்ம ரூமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ இந்த பெட்டு என்ன தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த மிரரு, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க திங்ஸு, அப்புறம் அந்த லாக்கரு, அந்த கபோர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே அந்த ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் எனக்கு தானேங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரே ஸ்மைலாக ஆமாம் உனக்கு தானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். நம்ம சரியான நாட்டி பாய்
வேற பொழுக்கு ஜங்குக்கு பேக்ஸ்லேருந்து கன்னை எப்படியோ எடுத்துட்டு அதை இப்போ ஜங்குக்கிட்ட காட்டுறாரு. ஜங்குக்கிட்டையோட ஃபேஸை கப்பனபடி பேசிகிட்டு இருக்கவருக்கு ஜங்குக்கோட கண்ணை வச்சுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆனா, இதுவும் எனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. டக்குன்னு அந்த கன்னை வாங்கிடுவார். என்னாச்சு பன்னி அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லை பிரின்ஸ் இதெல்லாம் வச்சு நீ ப்ளே பண்ணி விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கன்னை அப்படியே மறுபடியும் பேக் சைடாக வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சான். அந்த மாதிரி வைக்கிறீங்க எனக்கும் அதேமாரி பேக் சைடில் வச்சு விட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஐயோ இது கன்னடா இது என்ன டாய் நினச்சியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ண போயிடு. அந்த திங்ஸ் வேண்டாம், அதுக்கு பதிலாக அவனோட ட்ராயிங் திங்ஸஸ் எல்லாத்தையுமே மேட் செட் வந்திருப்பாங்க, நீ ட்ராயிங் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துருந்து மறுபடியும் ட்ராயிங் பண்ணுறாரு. உட்காந்துருந்து பண்ணுறாரு, ஸ்லீப் பண்ணபடி பட்டு கிடந்து பண்ணுறாரு. அவருக்கு தோன்றது எல்லாத்தையுமே சைல்டிஷாக ப்ளே பண்ணபடி பண்ணிகிட்ருக்காரு. யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கன்னை ஹேண்ட்ஸ்லேயே தூக்கிட்டு போயிட்டாரு. எங்கிட்ட கன்னை வச்சு விளாண்டுறக்கூடாது, தெரியாமல் அவரை ஷூட் பண்ணிடக்கூடாதுல, அதுக்காக கன்னை அப்படியே ரெஸ்ட் ரூம்லேயே தூக்கிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடி அப்படியே வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தேன் நம்மகிட்டே காங்கில் ரூம்குள்ளே இந்த மாதிரி காணாமல் போன மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு செம ஷாக் ஆகி எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன்.